வணக்கம், வெல்கம் டு உஷா குக்கிங். இப்போ கோஸ் புட்டு பண்ண போகிறாங்க இல்லையாம்மா? இதுக்கு என்னென்ன சேர்த்துருக்கீங்க? கோஸ் அரிசி அலசி உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு வேக வைக்கணும். எத்தனை டம்ளர் தண்ணி? சும்மா லேசாக வேக வைக்கிறதுக்கு தான் குக்கர் தெளிச்சுக்கிறாங்க. எத்தனை விசில்மா வரணும்? வேகணும் கோஸ். ஓகே, கோஸ் வந்த பிறகு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போறீங்க? கோஸ் வெந்துருச்சு. அது என்ன பண்ணலான்றீங்க? கோஸ் புட்டு பண்ண போகிறேன். பசங்களுக்கு வந்து பொரியல் இது செய்தாலும் சில பேருக்கு பிடிக்காது. இது கோஸ் புட்டாட்ட பண்ணிங்கன்னா கோஸு இது போல் பீன்ஸு பீட்ரூட்லேருந்து எல்லா காயும் புட்டு பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பண்ணுறது கோஸ் புட்டு பண்ணுறேன். இன்னைக்கு மை ஃபேவரட் டிஷ். எங்கள் அம்மா இதில் பொரியலை பண்ணுவாங்க. அதை விட இந்த புட்டுங்களை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நான் கோஸ் பொரியலை விட கோஸ் புட்டு தான் அதிகமாக சாப்பிடுவேன். எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் சண்டையே வரும் இல்லையாம்மா? ஆயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கெல்லாம் மன்னிச்சிருங்க. நவராத்திரி இதெல்லாம் இருந்தது வீட்டில். அதனால் குக்கிங் பற்றி எடுத்து போகிறது அளவுக்கு டைம்ஸ் இல்லை எங்களுக்கு. இப்போ கொள்ளுள்ள ஏர் கட்டிட்டோம். இன்னைக்கு சண்டே. சண்டேனால பொறுமையாக பொட்டாசி மசாலா, அதனால் வெஜிடேரியன் தான் சாப்பாடு எங்களுக்கு. எப்பயுமே வந்து இது வச்சுருக்கேன். சுட சுட கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார். நெக்ஸ்ட் கத்திரிக்காய் பொரியல். நெக்ஸ்ட் சுட சுட தக்காளி ரசம். இன்னும் ஒயிட் ரைஸ் வெயிட்டிங் அதில் போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா கோஸ் புட்டு ரெடி ஆக போகுது. காலைக்கு இட்லியும் கார சட்னியும். அவ்வளோதான். இப்போ வந்து கோஸ் புட்டு பண்ணிட்டு அப்புறம் வந்து இது பண்ணிடுவோம். ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிடுவோம். ஒரு டம்ளர் எல்லாத்தையும் போட்டு முதல்ல கிண்டிக்கோங்க. மதருக்கு கரண்டி எடுத்து கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் அப்போவே தள்ளி போயிடுறேன். அப்போவே கையில் பட்டுருச்சு என்ன. நல்லா மதணும். நம் சிறப்பாளர் இதோ பார்க்கறதுக்கே ரொம்ப காமெடியா இருப்பாரு. முட்டைகோஸ் புட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. கையில் என்ன இருக்குதுவா? தொடப்பமும் வரவும் உதவி 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 பண்றேன்னு வரல, உபத்திரம் பண்றதுடா. மனைவிக்கும் குழந்தைக்கும் உதவி. சோம்பேறி குழந்தைனால பெருக்கிற மக்கள் நாம் அல்லதுமா நான் டெய்லி நானே பண்ணுவேன். கோஸில் வந்து நான் வந்து உப்பு போட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டீங்க. கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போடுவேன் தேவை கேட்ட. ஆனால் நம்ம சாப்பிடும்போது இந்த பூண்டு இந்த பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் எங்கே போகணுன்னே தெரியாது. எல்லாம் கரைஞ்சி கோஸ் ஆகிடும். இதை பார்க்கும்போது அள்ளி தின்னுடணும் போல இருக்கு. ஓ வதங்கின பிறகு பார்க்கலாம். என்ன பண்ண போறீங்க? தோசை வேக வச்ச தோசை தண்ணியெல்லாம் இருத்துடுவேன். ஏன்னா அவருக்கு வந்து ஒத்துக்காது, கிட்னி பேஷண்ட்னால. நீங்கள் தண்ணியோட சேர்த்துக்கலாம் செய்யலாம். ஆனால் தண்ணியோட செய்யறத விட இது சாப்பிடும்போது உதிரி உதிரியாக கைக்கு கிடைக்கும். ஆமாம், அது பாருங்க. இது உங்களுக்கு டவுட், இது என்ன புரியல் தானே, இது எப்படி புட்டுன்றாங்க? அது சீக்ரெட். என்ன மதர் சொல்லுங்க. அதான் ரொம்பவே ஆர்வமா இருக்க போகுது. ஜீம் பூம் பா. எங்க 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 அந்த சீக்ரெட்? இதெல்லாம் வெள்ளையா இருக்கு. கடலை மாவா? உடைச்ச கடலை. ஓ, அதேதான். கடலையை வந்து தூள் பண்ணி வச்சுப்பேன். இதெல்லாம் புட்டா சேர்த்து உடம்புக்கும் சக்தி, குழந்தைங்களுக்கும் சக்தி இல்ல.
அதனால் உடச்சக்கல்லைய நான்லாம் உடச்சக்கல்லையை வெறும் வாயிலே திங்குவேன். ஆனால் நிறைய டைம் கடலை பருப்பையும் தின்றுருக்கேன் தெரியாதனமா. எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் தான், ஆனால் ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். அப்போ தான் ஏன்னா அந்த புட்டோட டேஸ்ட்டே அப்போ தான் கொடுக்கும். வந்து இதுதான் கொடுக்கும். இப்போ இது புட்டாக மாறி விட்டது. சிறிது நேரம் வதங்கி விடும். நல்லா ஆனவுடனே உங்களுக்கு காமிக்கிறேன். வதங்கின பிறகு பார்க்கலாம் எப்படி செய்கிறீங்க. அது போல் நல்லா செவுக்கும். செவுந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, செவந்த பிறகு பார்க்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கலரி விட்டுக்கினே இருக்கணும் மக்களே. நல்லா செவுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 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 செவுக்க வைக்கணும். நல்லா ஓகே, செவந்து வதங்கி புட்டான பிறகு பார்க்கலாம். காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோன்னு வந்துச்சா? ஆமாம். இன்னும் செவுக்க 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 எண்ணெய் ஊற்றி ஊற்றி நல்லா செவுக்க 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 பாருங்க. அப்படியே செவந்து நல்லா இருக்கும். அது ஒரு டேஸ்டாக இருக்கும். ஃபுல்லாக செவந்தவொடனே காமிக்கிறாங்க. இன்னும் செவந்த பிறகு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எதனா தெரிதா பாருங்க மக்களே. வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எதுவுமே தெரில பாருங்களேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய், ஹேவ் அ நைஸ் டே.